ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ பேபிக்காக ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இப்போ செவ்வாழை எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த வாழைப்பழம்னாலும் சேர்த்துக்கோங்க. இது குழந்தைக்காக நம்ம செய்கிறதுனால கொஞ்சம் நல்லா பழுத்த பழமும் இல்லாமல் காயாகவும் இல்லாமல் மீடியம் ஸ்டேஜில் இருக்கிறது எடுத்துக்கோங்க. இது பல் இல்லாத குழந்தைங்க கூட சாப்பிட்லாம். நீங்கள் இதை நல்லா மசிச்சு கொடுக்கும்போது குழந்தைக்கு ஈஸியாகவே டைஜஸ்ட் ஆகும், எந்த பிரச்சனையும் வராது, சோக்கிங் ஆகாது. இப்போ வாழைப்பழம் எல்லாமே நான் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். நீங்கள் நல்லா கட் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக பாலோ முட்டையோ சேர்த்திக்கிறேன். இது பார்த்திங்கன்னா 8 மந்த் ப்ளஸ் பேபிக்கு எல்லாருமே சாப்பிட்லாம். இது கூடவே நட்ஸ் பவுடர் நான் கொஞ்சம் சேர்த்திக்கிறேங்க. நட்ஸ் பவுடரில் பாதாம், முந்திரி, கொஞ்சமாக பேரிச்சம்பழம் சேர்த்து நான் அரைச்சி வச்சுட்டு இருந்தேன். அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான நட்ஸை சேர்த்து பவுட்ரு பண்ணி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிட்டேன். அடுத்ததாக வாசனைக்காக ஏலக்காய் சேர்த்துக்கிட்டேன். இதுக்கு நம்ம ராகி மாவு தான் எடுத்திருக்கோம். நீங்கள் கோதுமை மாவும் சேர்த்துக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாருக்கு போட்டுட்டு நான் நல்லா மையாக அரைச்சிக்கிறேன். இது நல்லா இந்த மாதிரி எடுத்து ஒரு ஸ்பூனில் ஊற்றும் போது உங்களுக்கு நல்லா மெதுவாக விழுகணும். இந்த மாதிரி இருந்தால் கரெக்டான பதங்க. முட்டை சேர்த்துருக்கிறதுனால நீங்கள் சோடா பவுடர் அந்த மாதிரி எதுவுமே சேர்த்த தேவையில்லை. அதுவே ஃப்ளஃபியாக வரும். நீங்கள் ஒரு தோசைக்கல்ல நெய் தடவிட்டு அது மேலே இந்த மாதிரி சின்ன சின்னதாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு நீங்கள் ஒரு பேன் உங்கள்கிட்ட இருக்கிற பேனில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். தோசை தவா தான் வேணுன்றது கிடையாது. நீங்கள் கொஞ்சமாக நெய்யை ஆட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க இந்த நெய் ஸ்மெல்லுக்கு நல்லா சாப்பிடுவாங்க. நீங்கள் இதை செய்யும் போது சிம்மில் தாங்க செய்யணும். நல்லா வேகணும். நம்ம ராகி மாவு போட்டிருக்கிறதுனால நல்லா இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நெய் ஸ்ப்ரெட் ஆகும்போது நல்லா வெந்து வரும்போது வாசனையாகவும் மணமாகவும் இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் திருப்பி போட்டு நல்லா வேக வைங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌனிஷ் கலர் வர மாதிரி நீங்கள் வேக வச்சு எடுத்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் திறந்து பார்த்து மூடி விட்டு அதுக்கப்புறமா திருப்பி போடுங்க. நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு வந்தவுடனே நம்ம அதை எடுத்து குழந்தைக்கு சர்வ் பண்ணி கொடுக்கலாங்க. நீங்கள் வீட்டில் வேணால் செஞ்சு பாருங்கள். இது நல்லா சாஃப்டாக இருக்கிறதுனால டீத் இல்லாத பேபி நல்லா சாப்பிடுவாங்க. எந்த சோக்கிங் பிரச்சனையும் வராது. நீங்கள் கையில் எடுத்து மசித்து பார்க்கும்போது கூட இது அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்போர்ட் மை யூடியூப் சேனல்.